ஹாய் அகெயின் வெல்கம் டு மெடிஃபார்ம் சேனல். ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம மெடிஃபார்ம் சேனலில் வந்து ஒரு ட்ரக் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதோட 4th வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு அவேர்னஸான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக காய்ச்சல் வந்தால் வந்து ஏதாவது வந்து பெயின் கில்லர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நார்மலாக வந்து பெனடோல் யூஸ் பண்ணுவீங்க. அதை தவிர்த்து வந்து பெயின் வந்து உரம்பு அளிக்கிற சந்தர்ப்பங்களில் வந்து மருத்துவர்களால் வந்து பெயின் கில்லர்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நார்மலாக யூஸ் பண்ணுற பெயின் கில்லர்களை வந்து என்சைட், அதாவது நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் என்று சொல்லுவோம். நிறைய ஆன்டி என்சைடுகள் இருக்கு. நார்மலாக செலிகாக்சிப், அடிஃப்ளாம், நீகோக்ஷியா, எக்ட்ரோகாக்சிப், ப்ரூஃபன்ஸ், மெஃபன், இப்படி நிறைய என்சைடுகள் இருக்கு. இந்த இன்சைடுகள் வந்து எல்லா வகையான காய்ச்சல் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக வந்து குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் தான் பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்த அவேர்னஸான விஷயம் என்னென்னா வந்து டெங்கு உள்ள சந்தர்ப்பங்களில் வந்து இந்த என்சைடுகள் பயன்படுத்துகிறத வந்து கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும். ஏனென்றா வந்து டெங்கு உள்ள சந்தர்ப்பங்களில் நம்ம உடம்புல இருக்கிற பிளேட்டட் அளவு வந்து குறைந்து காணப்படும். இவ்வாறு சந்தர்ப்பங்களில் இந்த என்சைடுகளை எடுக்கிறதால வந்து உங்கள் உடம்புல வந்து இன்டர்னல் ப்ளீடிங் எனப்படுற உள்ளக குருதிப்பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படும். ஸோ இது உடலுக்கு உள்ளே ஏற்படுறதால வந்து உடலுக்குள்ள அறிகுறிகள் வந்து சாதாரணமாக வெளிப்படாது. உங்களுக்கு எப்படி இதான அறிகுறிகள் வெளிப்படுதுன்னா வந்து உங்களோட காது பகுதியிலோ மூக்கு பகுதிகளிலோ அல்லது மலம் சிறுநீராக வந்து குருதி வெளியிடுறத அவதானிக்கக்கூடியதாக காணப்படும். ஸோ இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கட்டாயம் டெங்கு ஏற்படுற சந்தர்ப்பங்களில் வந்து இந்த என்சைடு எனப்படுற பெயின் கில்லர்களை வந்து பயன்படுத்துகிறத கட்டாயம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து மற்ற ஆட்களும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.